Hello friends, welcome to Indian Job Samil. Indo-Tibetan Border Police Force-லிருந்து அகைன் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஓகேங்களா? என்ன போஸ்டிங் ப்ரோ அப்படின்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் வெட்னரி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 25th நவம்பர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் December 24க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் ஏ கெஜெட்டட் ஆஃபீஸர் போஸ்டிங், குரூப் சி இல்லை குரூப் ஏ போஸ்டிங். ஸ்டார்டிங்கில் மட்டும் டெம்பரரி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1 இயருக்கு உங்களுக்கு டெம்பரரியாக இருக்கும். அடுத்து உங்களை பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. தேவைப்பட்டால் அப்ரோட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கம்பல்சரி இல்லை. அப்ரோடில் இருந்தால், அதாவது மேக்ஸிமம் வித்தின் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ recruitment.itbpolice.nic.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் சேலரி அப்பாயின்மெண்ட் கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 56,100 பேசிக் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பேசிக் பே தான். அது போக அலவன்ஸ் பாருங்கள், டிஏ இருக்குது, ஸ்பெஷல் கம்பன்சேட்டரி, ஹெச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, லீவ் ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸு. அதுக்கான அமௌண்ட்டும் பேசிக் பேவோட உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 75,000 80,000 கிட்ட வரும். 1 lakh கிட்ட கூட வரலாம், அது கரெக்டாக தெரியல. சரிங்களா? அந்த அலவன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகும் பேசிக் பேயில். இப்போ ரயில்வேல எப்படி பேசிக் பே 35 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் அமௌண்ட்டு அது எல்லாமே ஆட் பண்ணி ஓவராலாக ஒரு 70 80 அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அலவன்ஸ் அமௌண்ட் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். கம்பேரிவ் டு ஸ்டேட்டை விட சென்ட்ரலில் அதிகம். இப்போ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பாருங்கள். ஏஜ் 35. ஸோ மேக்ஸிமம் 35 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 years இருக்குது, ஓபிசிக்கு 3 years இருக்குது. ஸோ எஜுகேஷன் என்ன ப்ரோ படிச்சிருக்கணும்? இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? எந்த டிசிப்ளினில் அப்படின்னா இங்கே பாருங்கள், வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ இதில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வெட்னரி கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 5 years 40 வரையும் அப்ளை பண்ணலாம், ஓபிசிக்கு 3 years. ஸோ நீங்கள் 30, ஸோ 38 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக செலெக்ஷனில் ஃபிசிக்கல் இருக்கும். ஹைட் மேல் கேட்டகரியாக இருந்தால் 157.5 centimeters இருக்கணும். ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 152 centimeters இருக்கணும். ஸோ செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள், ஃபீமேலுக்கு நாட் அப்ளிகபிள். ஸோ ஃபீமேல்ஸ்க்கு இல்லை, ஒன்லி ஃபார் மேல்ஸ். அன்எக்ஸ்பேண்டட் 77, எக்ஸ்பேண்டட் 82. ஸோ மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 centimeters கம்பல்சரி இருக்கணும். மேல் அண்ட் ஃபீமேல் ஹைட் அண்ட் ஏஜ் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் ஹைட்டு ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட், அந்த வெயிட் சார்ட் நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏஜ் அடுத்து வெயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 157 159, இப்போ இந்த ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட்டில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவு டு அப்ளை, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது எங்களுக்கு தெரியல, நீங்கள் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பல்சரி நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் உங்கள் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் அப்ளை வீடியோ இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் யாருமே வீடியோ பார்க்குறது கிடையாது. இப்போது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. அதாவது 1 நிமிஷம் பார்க்குறதே இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதை ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஜஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, இன்ட்ரெஸ்ட்டும் வராது. ஓகேங்களா? மேக்ஸிமம் நான் புரிகிற மாதிரி தான் நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லைங்களா? புரியாமலாம் இல்லை, கண்டிப்பாக ஓரளவாவது புரியும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு, ஸோ இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது மூலிமா ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணவோ படிக்கவோ ஆரம்பிப்பீங்க.
ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எதுவுமே உங்களுக்கு புரியாது. நீங்கள் அப்ளை பண்ணவும் முடியாது. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் வராது அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, படிக்கிறதுக்கும் சரி. சரியா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களை நான் கட்டாயம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு விஷயமும் முழுசாக கேட்டால் தான். இப்போ படம் கூட நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, அதை நீங்கள் பாதியில் பார்த்தா உங்களுக்கு புரியுமா? கண்டிப்பாக இல்லை. அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க தான் உங்களுக்கு அந்த ஆர்வம் வரும். அதே தான் எஜுகேஷனும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ ஹவ் டு அப்ளை? இந்த வெப்சைட் தான் ரெக்ரூட்மெண்ட்டில் போயிட்டு இது ஹோம் பேஜ். அந்த ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இதில் நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சைன் அப் பண்ணணும். சரிங்களா? உங்கள் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், என்கிட்ட ஆல்ரெடி லாகின் இருக்குது அப்படின்னா இந்த அப்ளிகண்ட் லாகின் வரும். இதில் போயிட்டு யூசர் ஐடி, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இதை கொடுத்துட்டு லாகின் கொடுத்து டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆல்ரெடி லாகின் இருக்குது அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பழைய லாகின் ஓப்பன் ஆகாது, எக்ஸ்பயர் ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நான் அப்ளை வீடியோ ஆல்சோ வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த தடவை ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரி 400 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி பிஇடி இருக்கும். முதல்ல உங்களுக்கு பிஇடி இருக்கும். சரிங்களா? இதுக்கான அட்மிட் கார்டு அப்டேட் வரும்போது நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். என்னென்ன ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க? 100 மீட்டர் ரன்னிங்கு, 800 மீட்டர்ஸ் ரன்னிங்கு, அடுத்து லாங் ஜம்ப்பு, ஷார்ட் புட்டு, இது எல்லாமே இருக்கும். இது மேலுக்கு. ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர்ஸ் ரன்னிங், 800 மீட்டர்ஸ் ரன்னிங், லாங் ஜம்ப் இது மட்டும் தான் இருக்கும். ஷார்ட் புட் ஃபீமேலுக்கு இல்லை, மேலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பிஎஸ்டி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சேம் இதுவும் ரெண்டுமே ஒன்று தான். முதல்ல ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். இது ரெண்டுத்தையும் காமனாக ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். ஸோ மொத்தம் 100 கொஷின் இருக்கும், 100 மார்க். ஒரு கொஷனுக்கு 1 மார்க் சொல்லிட்டாங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஸோ மினிமம் மார்க் எவ்வளோ எடுத்தால் பாஸ் ஆகலாம் அப்படின்னா, ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 50% நீங்கள் மினிமம் ரிட்டன் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுவே எஸ்சி, எஸ்டி, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 45% எடுத்தால் போதும், ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகலாம். இது மினிமம் பர்சன்டேஜ் தான். இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபிசிக்கலே ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபைனலாக இன்டர்வியூ, அது ஒரு 50 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, ப்ரொஃபஷ்னல் நாலேஜு, அது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்டர்வியூலேருந்து கொஷின்ஸ் வரும். அதை பற்றி இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக மெடிக்கல் இருக்கும். டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இதில் என்ன உங்களுக்கு டவுட்டுன்றது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்தா தான் தெரியும். சரிங்களா? நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அது கரெக்டாக 100% கரெக்டுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. நானே கூட நிறைய இடங்களில் வந்து தவறுதலாக சொல்லியிருக்கலாம். ஸோ நான் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.